ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே இந்த ஹைப் ஆப்ஷனும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஷென் பேபியை தான் காட்டுறாங்க. அவளாக கையில் துப்பாக்கியோடு வந்து குதிச்சிட்டு இருக்கா. அவளோட எனிமீஸ்லாம் அங்கே இருக்காங்க போல். அவளை பார்த்து சுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே சுடுவாளா. அப்போ சுட்டு முடிக்கும் போது எதிர்க்க ஒருத்தர் வந்து நின்றுட்டு அந்த புல்லட் அப்படியே கையாலே பிடிப்பார் விரலில் வச்சு. திடீர்னு பார்த்தா அவர் கையில் கேக் இருக்கு. பின்னாடி இருக்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஷென் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனா அப்பா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. பின்னாடி பூவெல்லாம் விழுது. அப்புறம் தான் இவ யாரு அப்படின்னு தெரியுது. நம்ம ஹீரோன் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர். அது மட்டும் இல்லாமல் டிராகன் கிங்குன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வளர்த்த ஒரு பொண்ணு. சொந்த அப்பா கிடையாது, வளர்த்த பொண்ணு தான். அது இன்னுமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அவங்க அப்பா வந்து இந்த பேபி அப்பா உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை எடுத்து கொடுப்பாரா. நம்ம ஹீரோனா அப்பா எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்குறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க அப்பா ஒன்னே இது கண்டிப்பாக பிடிக்கும், நீ என் பொண்ணு தானே, இதை நீ எப்படி பார்க்கணுன்றது உனக்கே தெரியும், வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோன் கீழே கொடுக்க நம்ம இருந்து ஆல்ரெடி ஒரு ரவுடியோட பொண்ணாச்சே அவ பட்டு கத்தி எடுத்து அந்த பொம்மையை சீவுன்னு சீவிட உடனே அது உள்ள இருக்க பஞ்சுக்குள்ள வந்து ஒரு துப்பாக்கி இருக்கு. அது நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ உண்மையாவே இது எனக்கு தான் கொடுக்குறீங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அப்பா ஒன்னே இது மட்டும் இல்லை, உன்னோட உண்மையான அப்பா அம்மாவும் உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், ஆனால் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நீ வந்து அவங்க வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கே ஷாக்கு. என்ன உண்மையான அப்பா அம்மாவா அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவங்க அப்பாவும் ஆமாம்மா நான் உன்னை வளர்த்த அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயமோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா சொல்றாரு. ஆனால் ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. என்ன இவ்வளோ ரிச்சான வீட்டுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோன் அங்கே கிளம்பிடுவா. அங்கே போனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோனோட சின்ன வயசு பொண்ணு தான். அவ பேர் தான் ஜியா. நம்ம ஹீரோன் அங்கே போறாளா. போனால் நம்ம ஹீரோனை வந்து அவ்வளோ பேரும் நல்லா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த வீட்டை பார்த்தாலே நம்ம டிராகன் கிங் பேலஸை விட இது பெருசா இருக்கே, இத்தனை மடங்கு பெருசா இருக்கே அப்படின்னு நினைச்சு அதை பார்த்துட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் வெளியே வராங்க ஹீரோனை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக தான். அப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி ரூடா வர மாதிரி வருவாங்களா. ஹீரோன் பார்த்துட்டு எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு, கண்டிப்பா இவங்க வளர்த்த பொண்ணுக்கு தானே சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நேற்று அவங்க அப்பா கிட்ட என்ன பேசியிருப்பா அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் சொல்லியிருப்பா அப்பா நான் நிறைய டிராமால எல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா, இந்த மாதிரி இந்த அடாப்டட் பொண்ணுலாம் அங்கே இருக்கால அவன் நான் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க அப்பா அம்மா கிட்ட எதனா சொல்லி என்னை அவங்களாம் அடித்து என்னை வெறுத்து அவங்க கடைசியில் வந்து என்னை ஒதுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எதேதோ பழி என் மேலே போட்டு கடைசி என்னை கொண்டுருவாங்கப்பா. அந்த ஃபேமிலியில் போய் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், நான் என்னப்பா பண்ணுவேன். இப்போ நீங்கள் இதை வேற சொல்கிறீங்க, என்ன தான் சின்ன பொண்ணா அதாவது வயசில் என்னை விட சின்ன பொண்ணா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோனோட அப்பா ஒன்னே நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு மட்டும் அங்கே எதனா ஆச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லு, அப்பா உடனே பார்த்துக்கிறேன், உனக்கு அங்கே போக பிடிக்கலனாலும் அப்பா கூட இருந்துக்குன்னு சொல்லும் போது ஹீரோன் உடனே மறுபடியும் ஒரு ஐடியாவை சொல்றா. அவங்க எதனா என்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, அவங்களே வந்து அடிச்சு போட்டு அவங்களோட சொத்தை எழுதி நான் வாங்கிடுவேன், மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டேன்னா அதெல்லாம் நமக்கு சொந்தமாயிரும்ல, கண்டிப்பா அவங்க என்ன அப்படி பண்ணுவாங்க, நீங்க வேணா பாருங்க நான் அப்படிதான் பண்ணிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு சிரிப்பாள. இதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் சிரிங்கடா பொண்ணு சிரிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை திறந்து அங்கே சத்தமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நேற்று நம்ம ஹீரோன் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பா. இப்ப நம்ம ஹீரோன் வந்து இந்த வீட்டோட அப்பா அம்மா அதாவது உண்மையான அப்பா அம்மாவை பார்த்துட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காளா. ஆனா ஹீரோன் நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அவங்க அம்மா வந்தோடனே வேகமா ஹீரோனை கட்டி பிடிச்சி நாங்க உன்னை தனியா தொலைச்சதுக்கு நாங்க தான் காரணம், உன்னை தனியா விட்டுருக்க கூடாது, எங்க தப்பு தாமான்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஹீரோனோட அப்பா ஒன்னே நீ வந்தோடனே முடிவெடுத்துட்டேன், சொத்துல முக்கால்வாசி ஆல்ரெடி உன் பேர்ல எழுதிட்டமா, இந்த சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் அதுக்குள்ள நீட்டுறாங்க. ஹீரோனா இது என்ன நான் எதனா பிளான் பண்ணி வாங்கலான்னு பார்த்தா இவங்களாவே எனக்கு தராங்களே, இது எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ அந்த அடாப்டட் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே ஹீரோனோட அம்மாவும் சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நீ தொலைஞ்சோடனே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி நாங்கள் வளர்த்துருக்கோம், இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு முக்கியன்ற மாதிரி அம்மா வார்த்தையை எடுக்கும் போது ஹீரோன் நினச்சிடுறா வாங்க இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சிட்டு இருக்க. ஆனால் ஹீரோனோட அப்பாவா ஆனால் நீ வந்துட்டல, இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் எதனா பக்கத்தில் இருந்தால் உனக்கு எதனா பிடிக்காம போயிட போகுது, அதனால ஆல்ரெடி ஜியாக்கு வந்து நான் வேற ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்கே அவளை பார்த்துக்கணுன்ற மாதிரி ஜியாவே தனியாக வெளியே அனுப்ப அவங்க அம்மாவே சொல்லும் போது ஹீரோனுக்கு இது ஷாக்கிங்காக இருக்கு. என்னடா அது இப்போ வந்து எனக்காக இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, நான் ஒன்று நினச்சி வந்தா இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களேன்னு தான் இந்த ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் ஜியா மேலே தாமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியா வேகமாக கீழே இறங்கி வரும்போதே அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஷென் பேபி அக்கான்ற மாதிரி வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பா. இதை பார்த்த அம்மாவும் அப்பாவும் சரி நீ கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி கூட பேசுன்ற மாதிரி அங்கே கிளம்பிடுவாங்க. ஜியா உடனே வேகமாக ஹீரோன் கிட்ட வந்துட்டு அக்கா உங்களை பற்றி அம்மா அப்பா சொன்னாங்க, எனக்கு உங்களை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு, கொடுங்க நீங்கள் ஏன் அப்படியே நிற்கிறீங்க, பேக்லாம் என்கிட்ட கொடுக்கலாம்ல, நான் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டு கொடுங்கக்கா நான்
எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருப்பாளா. நம்ம இருந்தோடனே என்ன இவ வில்லங்கமாக பண்ணுவான்னு பார்த்தா இப்படி வந்து என்கிட்ட பேசுகிறாளே அப்படின்னு நினச்சா இருந்தோடனே இந்த தூக்கு பாப்போன்ற மாதிரி பேக்கு கொடுக்க பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கு போல் அந்த பொண்ணால் தூக்க முடியல. நம்ம இருந்தோம் நீ தான் ஏதோ தூக்குறேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாப்பாளா. இவ தூக்குறன்ற பேரில் ஜியா கீழே விழுந்துருவா. அக்கா என்னக்கா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோனும் போத வீடு நானே தூக்கிக்கிறேன்னு சொல்ல உடனே ஜியா சொல்கிறா அக்கா வாங்க நம்ம சாப்பிட்லாம், நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்கலாம், உங்களுக்காக என்ன ஃபுட் வேணும்னு சொல்லுங்கள் நானே பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோயின் உடனே ஏய் கொஞ்சம் பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு அவளோட வாயை மூடி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஜியாவும் அப்படிலாம் உங்களை ஈஸியாக விட மாட்டேன் பேபி அக்கா, நான் வந்து உங்களை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சாப்பிட போனால் அந்த இடத்துல ஜியா என்ன பண்ணுறான்னா பேபி அக்கா இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் ஹீரோனுக்கு வைக்க நம்புறேன்னா ஏண்டி இதெல்லாம் எனக்கு வச்சுக்க தெரியும்டி எதுக்காகடி இப்படி பண்ணுறா, போதும் நிறுத்து, எனக்கு வேணுன்றப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனோட அப்பா ஒரு மாதிரி சந்தோஷத்தில் என்னம்மா ஃபுட்டு நல்லா இருக்கான்ற மாதிரி பின்னாடி வந்து கை வைக்க நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை போல. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவே டேபிள் மேலே படுக்க வச்சு கத்தி எடுத்து கழுத்தில் வைக்க அப்போ ஜியா தான் அக்கா அது அப்பாக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் ஐயோ அப்பா நீங்களா, நான் வந்து வேற யாரும் நினச்சிட்டேன், இப்படிலாம் யாரும் எனக்கு பின்னாடி இருந்து வந்து தொட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்குது. பொண்ணு ஏதோ கஷ்டமான இடத்துல வளர்ந்துருப்பா போல, அதனால தான் நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, இப்படிலாம் நடந்துக்கிறா, அதுக்காக நம்ம பொண்ணை வந்து தப்பாலாம் நினைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கலான்னு போகும்போது என்னை யாரும் நைட்டு வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நான் சேஃபாக போயிட்டு ரூமில் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட துப்பாக்கியெல்லாம் தொடச்சி வச்சது மட்டும் இல்லாமல் சின்னதாக இருக்குது அதெல்லாம் வந்து செவரு ஓரமாக செட் பண்ணுறா. அந்த ஏதோ சின்ன பட்டன்ஸ் மாதிரி இருக்குது, அதுலேருந்து இந்த லேசர் லைட்லாம் வருது. இவர் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யார் என்கிட்ட நெருங்குறான்னு நானும் தான் பார்க்குறேன், என்கிட்ட தான் இந்த ரிமோட் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இந்த ஜியா வந்து அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பொம்மையோட ஹீரோயின் ரூமை பார்த்து வந்துட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிடுறா. அடி பாவி இவ வராளா, ஐயோ அதில் மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வேற நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பறக்க விட்டுருவா. அதை காலால் பிடிச்சி உடனே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இந்த ஜியா எதுவுமே வந்து தெரியாமல் உள்ளே வந்துட்டு அக்கா நான் உங்களுக்கு இன்னைக்கு கூட இருந்து கம்பெனி கொடுக்கவா, நான் உங்க கூட படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்ன எனக்கே கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. என்னன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர் தானே, அங்கே இருக்கும்போது பயந்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அப்பா வந்து தைரியம் கொடுத்துருப்பாரு, இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும், பொம்மை விஷயத்தில் தூங்கக்கூடாது, நல்லா தைரியமாக தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக இருந்திருப்பா சில டைம். அதை நினச்ச ஹீரோயின் வந்து இப்போ தங்கச்சி இப்படி வந்து கேட்கும் போது இது ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது, சரின்னு சொல்லிடுவாளா. அப்போ ஜியா உடனே பெட்டில் படுத்துக்கிட்டு அக்கா வாக்கான்னு சொல்லி கூப்பிட நம்ம இரணும் சரி படுத்துட்டு போகிறா இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டும் பக்கத்தில் போய் படுத்தா ஜியா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். அவங்க அம்மா அப்பாவை பற்றிலாம் நல்லா சொல்லிகிட்டே இருப்பாள், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரன்னா இவ அடங்கவே மாட்டா போல இருக்கே, பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இரண்டு நினச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே ஜியா சொல்கிறா ஆனால் நான் நாளைக்கு போயிடுவேன்க்கா இங்கேருந்து, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நான் இருக்க மாட்டேன், அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தூங்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருன்னு சொல்ல நம்ம இரண்டு ஒன்றே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ ஒன்றும் அவ்வளோ என்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கலாம், நான் நினச்ச மாதிரிலாம் நடந்துக்கலாம், நல்லா தானே பேசுகிறா, அப்புறம் எதுக்கு இவ போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம்னு நினச்சிட்டு நான் பேருன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு சரி ஓகே நீ போக வேணாம் ஆனால் கொஞ்சம் அமைதியாக தூங்கு, பேசிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்ல அங்கே தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோயின் மேலே போயிட்டு அக்கா ரொம்ப தேங்க்யூ, என்னை நீங்கள் உங்கள் கூட வச்சுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சொல்லிட்டீங்களா இப்போ எப்படி உங்க தூங்குறேன்னு மட்டும் பாருங்கள், சைலண்ட்டாக தூங்குறேன்னு சொல்லிட்டு படுத்தோடனே தூங்கிடுவாளா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன இவ படுத்தோடனே தூங்கிட்டா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோனும் தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவளும் வந்து ஜியா படிக்கிற ஸ்கூல்லே போய் படிக்க போகிறா. 2 பேருமே இப்போ ஹை ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா ஜியா வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு நம்ம ஹீரோனோட, அவ்வளோதான். இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜியா தான் ஹீரோனுக்கும் சேர்த்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறா. அக்காக்காக நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு பார்த்து பண்ணி வைக்கிறா. 2 பேரும் ஒரே டைமில் தான் வீட்டில் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜியா போகும்போது யூஆன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றி ஜியா சொல்லிட்டே போகிறா. எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவள் ஸ்கூலில் இருக்கா, எனக்காக அவள் நிறைய பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு போக ஹீரோனுக்கா அப்படி யார் தான் இந்த யூஆன் தெரியலையே இப்படி புலம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தோணுது. போதும் நிறுத்திடு, எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, எப்படியும் தோணுன்னு இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பியா, அமைதியாக இரு, கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே சியாவும் சரிக்கா நான் போயிட்டு முதல்ல என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கணத்தில் ஒரு கிஸ்ஸை வச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு வரேங்க்கா மேம் அப்படின்ற மாதிரி ஓட நம்ம இன்னும் இவளை திருத்தவே முடியாது கடவுளையே அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் கிளாஸ்க்குள்ளே போன அப்புறம் ஜியாவும் என்ன பண்ணுறான்னு
சொன்னா அக்கா இதான் என்னோட பிளேஸ், நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனும் போயிட்டு சரி போய் உக்காரலன்னு சொல்லிட்டு போய் உட்காரும் போது இந்த யுவான்ன்ற பொண்ணு அங்கே வரல. அவள் இதை பார்க்குறா, இந்த மாதிரி ஜியா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா பேபி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத. அதை பார்த்தோன்னே உள்ள வந்து என்ன பேபி பேபின்ற அதுதான் அவளோட பேரை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி திமிர வந்து பேசுகிற மாதிரி பேசுவா. ஒரு பக்கம் இவ தான் யுவான் அப்படின்ற மாதிரி ஜியாவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த யுவான் இப்படி பேசுறதுல கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா என் பேர் வெறும் பேபி கிடையாது ஷென் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கால. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தைரியமாக தான் பேசுகிறா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி யுவான் பேசுறதுல பிடிக்கவே இல்லை, அதனால நல்லா ஆர்ஷாவே பேசி விட்டுருவா திரும்ப. அப்போ யுவான் ஒன்னே சொல்லிட்டு இருக்கா நான் வந்து உண்மையாகவே லின் ஃபேமிலியோட ஒரிஜினல் பொண்ணு கிடையாது, நான் அடாப்டட் சைல்டு தான், இவங்க தான் ஒரிஜினல் பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட அக்கான்னு சொல்ல இதை யுவான் கேட்டுக்கிட்டு அப்போ நீ இனிமேல் வேஸ்ட்டா, அப்போ உண்மையான பொண்ணு வந்துட்டா இனிமேல் நீ வீட்டை விட்டு போயிடுவ அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஜியாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவா இந்த யுவான் ஒன்னே. ஜியாவால் என்ன சொல்லணுன்னே தெரியல. உடனே வந்து நம்ம ஜியா இவளுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பா போல யுவானுக்கு, அந்த கிளிப்பை கழட்டி எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி திமிரா பேச நம்பர் ஒன்னே அவள் என்னதான் அடாப்டட் சைல்டாக இருந்தாலும் அவள் என்னோட தங்கச்சி, என் ஃபேமிலியில் ஒருத்தி தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் அவள் வெளியால் கிடையாது அப்படின்ற மாதிரி யுவானுக்கே நோஸ் கட் பண்ணி விட பின்னாடி இருந்து லூச்சன்ன்ற ஒருத்தன் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பண்ணுறது அவனுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான்னா இந்த ஹீரோயின் ஒன்னே நம்ம ஹீரோயின் தான் உண்மையாகவே அந்த பணக்கார ஃபேமிலியோட பொண்ணு தெரிஞ்சோடனே நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனால் நம்ம ஹீரோனா அவள் கையவே பின்னாடி பிடிச்சி முறுக்கி இன்னொரு வாட்டி என் தங்கச்சிக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை பார்த்தேன், இன்னும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி கையை பிடிச்சி முறுக்கி விட்டுற அந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுறியோன்ற மாதிரி அந்த யுவான் கொஞ்சம் வேகமாக வருவலாம். அதுக்குள்ளே அங்கே ஸ்டாஃப் வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே பெல் அடித்தது உங்களுக்கு இன்னும் தெரியலையா, எல்லா பிளேஸில் உட்காருங்கன்ற மாதிரி திட்டி விடுவோம். ஆளுக்கு அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்து அவங்க வந்து லெசன்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஜியா சும்மா இருக்க மாட்டா. அக்கா எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்புறேன்னா இருக்கட்டும் விட அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறா இந்த யுவானை கொல்லாமல் விட்டது தான் பெரிய விஷயம், ரொம்ப திமிர பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இந்த யுவானுக்கா ஒரு மாதிரி காண்டாகுது நம்ம ஹீரோயின் மேலேயும் ஜியா மேலேயும். ஆனால் நம்ம ஹீரோயின் கூட இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஒரு பக்கம் நினைக்கிறா. ஏன்னா இப்போ ஹீரோயின் தானே அந்த ரிச்சான ஃபேமிலியோட உண்மையான டாட்டர், அதனால அப்படி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினை உண்மையாகவே ஜியா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. ஒரு ஜூஸை கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பார்த்து கொடுத்து கூட்டிகிட்டு வரா. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. என்னோட ரெண்டு பிரின்சஸும் வந்துட்டிங்களா வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஃபேமிலியாக எல்லாம் சாப்பிடும் போது அப்போ அப்பா ஒன்றே கேட்குறாரு என்னம்மா இதனால் இன்றைக்கி ஸ்கூலில் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்போ சியா எல்லாம் உண்மையாக சொல்லிடுறா. இந்த மாதிரி யுவான் இப்படிலாம் பண்ணாப்பா, நான் வந்து இந்த வீட்டோட அடாப்டட் டாட்டர் சொன்னோன்னே என்ன ஒரு மாதிரி பேசினா, அக்கா தான் வந்து அவளை எதிர்த்து நின்னா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதை கேட்ட அப்போ உடனே அந்த யுவானோட ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு ரொம்ப வாய் ரொம்ப போயிடுச்சுல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு ஆனால் இவளுக்கு என்ன, இவ தான் முதல்ல வந்து ரொம்ப நம்பினா அவளை, இப்போ அவளே வந்து இப்படி பண்ணிட்டா, அந்த யுவானெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜியா தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது ஜியா ஒன்னே என்னதான் அக்கா என்ன இப்படி பற்றி சொன்னாலும் அந்த கிளிப்பை யுவான் தூக்கி போடும்போது என்னோட கிளிப்பை அக்கா வந்து திரும்ப தூக்கி போடாமல் அவளோட கோட்லேயே குத்தி வச்சுக்கிட்டா அப்படின்றத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த யுவானும் அவளோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த யுவான் என்ன பண்ணுறான்னா அந்த லூச்சனை பார்த்து சைட் அடிப்பா. ஆனால் அந்த லூச்சனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே தான் இப்போ ஒரு கண்ணா இருக்குது. உடனே இந்த யுவான் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கவா, எனக்கு வெஜிடபிள் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தட்டில் கை வைப்பாளா. நம்ம ஹீரோனா அவளோட சாப்ஸ்டிக்கை தள்ளி விட்டுட்டு அவளோட வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாத்தையும் எடுத்து தங்கச்சிக்கிட்டு கொடுத்து இதை ஒழுங்காக நீ சாப்பிட்றா, இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி, நீ தான் சாப்பிட்ணும் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்ட அப்போ ஜியா ஒன்னே அக்கா எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஒரு பக்கம் யுவான் ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்து சரி அதெல்லாம் வேணா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல நம்ம இருந்தோம் ஆமாம்மா நானும் உங்கள்கிட்ட தனியாக பேசிட்டேன்னு தான் நினச்சேன், வா பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி கூட்டிகிட்டு போன இந்த யுவான் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஜியாவை நம்பாத, அவள் ஏன் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்ச லூச்சனியே அவள் கரெக்ட் பண்ண பார்க்குறா, அவள் ரொம்ப மோசம், உன் ஃபேமிலியிலேருந்து அனுப்பிடுன்ற மாதிரி ஏகப்பட்ட கேவலமான தப்பான விஷயம் சொல்ல. ஆனால் ஹீரோனுக்கு எப்படி தோணுது, ஸ்டார்டிங்கில் ஜியா வந்து எப்படி இந்த யுவானை பற்றி நல்ல விஷயம்லாம் சொல்லியிருப்பான் இந்த ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு முன்னாடி, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் ஒன்று அப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் நீ இவ்வளோ சீப்பான ஆளாக இருக்க, இன்னொரு வாட்டி எங்கள் கிட்ட வந்து உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோனி ஜியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இதை பார்க்கும்போது இந்த யுவானுக்கு ரொம்ப காண்டாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனா வா ஜியான்ற மாதிரி போல நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே இந்த யுவான் வந்து ஏதோ ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறத பண்ணு, அப்போ உங்களுக்கான அமௌண்ட் எல்லாம் நிறைய தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கானில் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு ஜியா கூட வந்துட்டு இருக்கும்போது இந்த யுவான் கால் பண்ணால அவனுங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு காசுக்காக இந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோன்ற மாதிரி அடிக்க போகிறோன்னு வந்து நின்று இருக்க ஜியா ஒன்னே என்ன மீறி அக்காவை எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி முன்னாடி வந்து நிற்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒன்னே அங்கே ஜியாவை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு ஓ அந்த அளவுக்கு
உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன பண்ணும், சரி பண்ணுங்க பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவள் பட்டுக்கு வந்து நிற்கிறா. அவனுங்களும் அடிக்க வரானுங்க. நம்ம ஹீரோயினும் போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிராகன் கிங் வளர்த்த பொண்ணு இல்லை, அவளுக்கு இந்த ஃபைட்லாம் செம்மையாக வரும். அடித்து போட்டு அவளோட மாஸ்க்கு கழட்டும் போது அங்கே வந்து அடியாளுங்களாம் நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்தோன்னே ஐயோ மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே பதறி அடித்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா இவனுங்களாம் டிராகன் கிங்கோட அடியாளுங்க தான், அவனுக்கு காசுக்காக தான் இப்படி வந்திருக்கானுங்க யுவான் சொல்கிறத கேட்டுட்டு. இப்போ ஹீரோயின் தான் அதை தெரிஞ்சோன்னே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஜியாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எதுக்கு அக்காவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க இவனுங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஒரு பக்கம் சரி உங்களை போனால் போதுன்னு மன்னிச்சு விடுறேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளானை சொல்ல அந்த அடியாளுங்களும் சரி ஓகே மேடம் நீங்கள் சொல்கிறது அப்படி நாங்கள் பண்ணுறோம், எதுவுமே மாற மாட்டோம், உங்கள் கருணையால் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததே பெரிய விஷயன்ற மாதிரி காலில் விழுந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இந்த பிளானை சொல்லிட்டு இருக்க ஜியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா அன்றைக்கி நைட் இந்த யுவானை கூப்பிட்டு இவனுங்க பேசுகிறானுங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த யுவான் ஒன்னே நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாளா. இப்போ இவ அவங்கள பற்றி பேசி காசை கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம எரின் வந்து ஜியாவை கூட்டிகிட்டு போவா. ஒரு ஓரமாக நிற்க வச்சு வா இதெல்லாம் சொன்னேன், அவள் என்னென்ன பண்ணுற பார்த்தியா, இவ கூட தான் நீ முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, அவள் நம்மளே அழிக்க பார்க்குறா பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லி காட்ட ஜியாவுக்கு எல்லாமே புரியுது. நம்ம எரின் ஒரு வீடியோவாக ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறா, இது ஒரு எவிடன்ஸாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஜியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட வச்சுக்கணும்னு சரியாக தெரியல, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல அப்போ ஜியாவும் கரெக்ட் தான்க்கா, எனக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. பின்னாடி ஜியாவும் நடந்து வருவா. நம்ம ஹீரோயின் ஒன்னே ஏய் அதை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, நேற்று வந்து என் கூட தூங்குன சரி, அதாவது நீ அதுக்கப்புறம் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இங்கே தானே இருக்க போகிற, ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ரூமில் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போக ஜியாவும் சிரிக்கிறா. என்னதான் இருந்தாலும் என் அக்காவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஜியா நினச்சிட்டு இருக்கா. அங்கே தனியாக ரூம்குள்ளே போன நம்ம ஹீரோயின் ஒன்று ஜியா வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிருப்பாள், அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும். அதாவது இந்த விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல், இந்த மாதிரி ஹீரோயின் அடியாளுங்க அடிக்க வேண்டிய விஷயம்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் கோவப்படுவார், திட்டுவார். அதே சமயத்தில் இந்த கூன்ற ஒரு பையனை பற்றி பேசிடுவார். நம்ம ஹீரோனுக்கு அந்த பையன் பேர் கேட்டோன்னே அவனா அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ஆளோட பையன் தான், அவங்களும் ஆனால் பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனால் பாஸ்ட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அந்த ஆளோட பையன் தான் இந்த கு. அந்த கு வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பான், கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம ஹீரோன் வந்து போய் உன் வேலையை பாடுறா, எப்போ பார்த்தாலும் இதை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அவன்கிட்டே இந்த கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அவனை அவாய்ட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோன் நினச்சி பார்க்குறா இந்த கு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அவனை மட்டும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அவன் என்னை சின்ன வயசுலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோனையும் ஹீரோயின் தங்கச்சியும் கூப்பிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசுகிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க லின் ஃபேமிலியில், ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் வந்து காட்டணும், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அது பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஹீரோயின் சந்தோஷத்தில் அப்பா எனக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணி ஆகணும், நான் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாளா. அவங்க அப்பா ஒன்னே நீ பண்ணாமல் வேற யார் பண்ணுவா, பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அம்மாவும் அப்படி யாருமா பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒன்னே இந்த யுவான் பேரை சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஃபேமிலியில் எல்லாம் கோவத்தில் இருக்காங்க, யுவான் பேரை சொல்லி அவளுக்கு ஒரு சரியான பிளான் வச்சுருக்கேன், அது இந்த இடத்துல தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற மாதிரி ஹீரோயின் அவளோட பிளானை சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராமும் வந்து அந்த யுவானும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கா நம்ம அடியாளுங்களாம் வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் எங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் ஹாப்பியாக நடந்து வந்துட்டு இருக்காங்களா. இதே இந்த யுவான் பார்த்துட்டு சரியான ஷாக்கு. என்ன இந்த ரவுடி பசங்களாம் என்கிட்ட காசு வாங்கிட்டு போனானுங்க, நான் அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா இவ இவ்வளோ நல்லா நடந்து வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அந்த யுவானும் கையில் இருக்க கிளாஸ் எல்லாம் வேற கீழே தூக்கி போட்டுடுறா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் ஐயோ என்னாச்சு யுவான் நீ நல்லா தான் இருக்கியா, எதுக்கு இதெல்லாம் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுவானை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோனும் நோட் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம ஹீரோனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இவ தான் என்னோட தொலைஞ்சு போன பொண்ணுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சரி ஓகே நம்மளோட அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் சொல்லலாம், அவர் ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அவளோட வளர்த்த டிராகன் கிங் அப்பா இருக்கார்ல அவருக்கு வந்து இதை சொல்லலான்னு பார்த்தா மெசேஜ் போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் அப்பாவுக்கு மெசேஜ் போக மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே அந்த இடத்துக்கு வந்து இந்த கூதா வரான். இந்த இடத்துல யுவான்ன்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோனா அட இந்த குவான் எதுக்கு இங்கே வந்தான், இவன்ட்டு நான் பேசவே எனக்கு பிடிக்காது, இந்த கு எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. அந்த கு அவன் பாட்டுக்கு வந்துட்டு நான் யுவான் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி முறைச்ச மாதிரி வந்துட்டு இருக்கா. ஆனால் அவன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் இவனை வந்துட்டு இருக்கான், யுவானை தேடி வந்துட்டு இருக்கான், ஒருவேளை யுவான் தான் வந்து இந்த குவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களாம்
நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜியா இருக்கால, அவள் ஹீரோனை பார்த்து அக்கா யாருக்காவே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோயின் உடனே என் கூட தான் எத்தனை வருஷமா இருந்தான், என் கண்ணுக்கு ஹேண்ட்ஸமாகவே தெரியல, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, அமைதியார் ஜியா, அப்படிலாம் அவனை பார்த்து சொல்லக்கூடாது, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா ஜியா கிட்ட. அப்போ யுவன் வண்ணே அட இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் என்கிட்ட பேச வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இந்த யுவன் என்ன பண்ணுறான்னா முன்னாடி போய் நின்றுட்டு என்கிட்ட தான் பேச வந்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்திருந்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லிடுறேன், என்ன எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த யுவன் வந்து அவ பாட்டுக்கு போயிட்டு கூ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கூ ஒன்னே இப்போ யார் சொன்னா நான் உன்கிட்ட அதை பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், அதாவது யார்கிட்டனா நீ கண்டிப்பாக ஷென் பேபி கிட்ட நீ பண்ண வேலைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த யுவன் ஒன்னே ஏய் என்ன நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ண, நான் அவட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவ கத்துவாளா. அப்போ உடனே வந்து கூ சொல்லிட்டு இருக்கா, என்ன நீ தப்பு பண்ணலையா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நீ பண்ண வேலைக்கலாம், அப்புறம் அதை நான் எங்கன்னா போய் கொண்டு போய் கொடுத்தா நீ மாட்டிப்ப சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கூ மட்டும் போது, அப்படி என்னடா உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸை காட்டு பார்ப்போம், நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ திமிரா பேச, இவங்கிட்ட என்னன்னா எவிடன்ஸ் இல்லை போல இருக்குது, இவன் அதை விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோன்னு பார்த்து உன் ஆள்கிட்ட தான் எவிடன்ஸ் அனுப்பியிருக்கா, என்கிட்ட இல்லை அது கொஞ்சம் காட்டுறி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்புறேன்னா நீ ஏன்டா தேவையில்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நின்றுருக்கு அப்படின்னு நினச்சா ஹீரோன்னு சரி ஓகே அந்த எவிடன்ஸ் போடுறது தானே பிளான் போட்டு காமிச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோனு கால் பண்ண, கரெக்டாக பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் வந்து இவ வந்து அன்றைக்கி நைட்டு பேசினதுலாம் நம்ம ஹீரோன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள், அதெல்லாம் போட்டு காட்டுறா. அதை பார்த்தோன்னே ஐயோ இதை நான் வேண்டி பண்ணல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃபேக்கு, அது மட்டும் இல்லை இது ஆஃப் பண்ணுங்க, யார் இதை போட்டதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே ஜியாவை பார்த்து எப்படி என் பிளான் அப்படின்னு கேட்க, ஜியாவும் சூப்பர்க்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஐஃபை அடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த லூச்சன் இருக்கான்ல அந்த சென் அவன் தான் வரா, அதான் அந்த கிளாஸ்மேட்டு. அவன் வந்துட்டு ஏய் இந்த வேலையில் நீ பண்ணது மட்டும் இல்லாமல் நீ என்னை பற்றி என்னென்ன பேசி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ யோன் பண்ணி நான் என்ன பேசினேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தானே என்னோட பாய் ஃப்ரெண்டு, இப்போ கூட நீ என்னை காப்பாத்தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லூச்சன் சொல்கிறான் ஏண்டி நான் எப்படியும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், நீ வர நிறைய பேர்கிட்ட ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி வச்சிருக்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது இது சரியான நோஸ் கட்டாக போயிடுது. அங்கே இருக்கவங்கள சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த யுவனும் நீ அப்படி என்னை பார்த்து சொல்லாதரா அப்படின்ற மாதிரி கிட்ட போக, ஆனால் இந்த சென் ஒன்னே அதெல்லாம் கிடையாது, என் கேர்ள் ஃப்ரெண்டை நடிக்கிறது நான் ஜியாவை தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியா என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்ற மாதிரி இந்த சென் கேட்டுடுறான். இதை பார்த்து நீ கூக்கு ஷாக்கு, டேய் நான் சின்ன வயசுலேருந்து அவளை காதலிச்சுட்டு இருக்கேன்டா, நீ என்னடா நீ பாட்டுக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன்னு அவட்ட போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்புறேன்னா என்னடா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க என்னை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்து செம்ம கோப்படுறாங்க இந்த யுவன் மேலே. இந்த யுவனோட அப்பாவெல்லாம் பார்த்து இனிமேல் எங்கள் கம்பெனிலேருந்து உனக்கு எந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கும் வராது, ஒழுங்காக இங்கே கிளம்பி போய்ட்டுன்ற மாதிரி திட்டி விட்டுற, அவருக்கு அந்த இடத்துல இதையுமே வலிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அங்கேயும் மயக்க போடுற மாதிரி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த யுவானையும் பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் இங்கேருந்து இழுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் லீன் குரூப்லேருந்து எதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வரவே வராது, கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் வராதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுற, அவங்க போன அந்த கேப்பில் இந்த லூவும் அதுக்கப்புறம் கூவும் என்ன பண்ணுறானுங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு தான் அவள் வேணும், கண்டிப்பாக வந்து ஷென் பேபி எனக்கு தான்ன்ற மாதிரி. இப்போ ஹீரோனே உங்கள் ரெண்டு பேருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பாவும் இந்த ஃபங்க்ஷனில் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, இப்படி சண்டைலாம் போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்கன்னா சரி ஓகே அடிச்சுக்கிட்டா தானே பிரச்சனை, நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கல, வேற ஒரு விஷயத்தில் நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம், எந்த விஷயத்தில் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சரி ஒரு டான்ஸ் போட்டி மாதிரி வச்சுப்போம், அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே வந்து இந்த லூச் ஒன்றுமே டான்ஸ் போட்டி தானே எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இப்போ பாரு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒரு காமெடியான சாங்கை போட்டு ஆடுறன்ற பேரில் அடிச்சுக்கிறானுங்க. இவங்க இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தா கடுப்பு தான் ஆகிட்டு இருக்கு. ஹீரோன் உடனே அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அம்மா இந்த ப்ரோக்ராம் போதும் நம்ம வீட்டுக்கு போயிடல, அது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல, அம்மாவும் அப்பாவும் சரிம்மா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பினோடனே இவனுக்கு ரெண்டு பேரும் உனக்காக தாண்டி நாங்கள் இங்கே இப்படி தவிச்சிட்டு இருக்கோம், நீ விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஷென் பேபி நில்லுன்ற மாதிரி மறுபடியும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் காரில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சந்தோஷமா இன்னைக்கு இப்பெல்லாம் நடந்ததுப்பா ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் அப்பா ஃபோன் எடுக்கல. ஹீரோயின் ஒரு மாதிரி பயப்படுறா, என்ன பண்ணுறது அப்பா ஃபோன் எடுக்கலேன்ற மாதிரி பதட்டமாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அவர் ரூம்குள்ளே போனால் அவளோட ரூமில் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்துடுறா, போயிட்டு அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு, என்னப்பா பண்ணீங்க, தேவையில்லாத ப்ராப்ளம்குள்ளே எதனா போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோனோட அப்பா சொல்கிறாங்க எனக்கு இது யார் பண்ணான்னு தெரியல, எனக்கு என்னமோ அந்த கூவோட அப்பா மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஆனால் உண்மையாகவே அவன் தான் பண்ணானோ என்னால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இப்போ மறைஞ்சிருக்கேன், எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோயின் உடனே எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்குது, இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருந்துடுறீங்களா, இது எனக்கு கேட்க வருத்தமாக தான் இருக்குது ஆனால் சேஃபாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்ல, இதை கேட்டு ஹீரோனோட அப்பாவும் உங்க கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியும்
தெரியுமா, நம்மளோட ஃபேமிலி வரலாற்றில் இது வரைக்கும் நிறைய ஒரு கிங்கெல்லாம் நாங்கள் பாதுகாத்துருக்கோம் இந்த மாதிரி வேலை செஞ்சு, இது எனக்கு ஓகேன்னு சொல்ல 2 பேரும் தம்ஸ் அப் கடிக்கிறாங்க. அப்போ சரி ஓகே நாளைக்கு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஹீரோனோட வளத்தை பார்க்கறல அவர் ஃபுல் யூனிஃபார்மில் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சல்யூட் அடிச்சிட்டு இருக்காரு அங்கே ஹீரோனோட அப்பா அம்மா கிட்ட. நம்ம ஹீரோனோட வளர்த்த அப்பாவும் இப்படி பண்ணுறதை பார்த்த ஹீரோன் வந்து சிரிச்சிட்டு இருக்கா, அப்பா பண்ணுறது காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஜியா நோட் பண்ணிட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சரி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க என்ன ஆகுதுன்னா, இந்த கூ இருக்கால கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம ஹீரோனோட கிளாஸ் ரூமுக்கே வந்து சேர்ந்துடுறான் புது ஸ்டூடெண்ட்டாக. நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டானான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க, ஒரு பக்கம் இந்த யுவன் வந்து இவங்களை எதனா பண்ணணுமே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த லூச்சனுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது இந்த கூ வந்தது, இவன் வந்து நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க, இந்த கூ வந்து ஹீரோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான், நான் உனக்காக தான் வந்துருங்கன்ட்டு. நம்ம ஹீரோன் ஒன்னே டேய் போதும்டா சரி அது இருக்கட்டும், உன்ட்டு கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் அப்புறமா வரியான்ற மாதிரி கூப்பிட அவன் ஒன்னே என்னையா நீ தனியாக கூப்பிடுற, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து நம்ம ஜியா இருக்கால அவ ஹீரோனை பார்த்தா அக்கா எங்கக்கா தனியாக போகிறீங்க, நான் வேணா சேஃப்டிக்கும் கூட வரவாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜியா கேட்பாளா. அப்போ ஷென் பேபி ஒன்னே இல்லை இது பெரியவங்க விஷயம், சின்ன வெண்ணியில் தலையிடக்கூடாது, நீ கொஞ்சம் அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவோம். இது இந்த கூ காதில் விழுந்துடுது. அவன் நினைக்கிறான் பெரியவங்க விஷயம்னு சொல்கிறா, ஒரு வேளை எனக்கு வந்து கிஸ் பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இதை பின்னாடி இருந்து கேட்ட லூச்சென்னோ அவனும் இதை பின்னாடியே வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அங்கே ஒரு இடத்துல வெளியே போயிட்டு கூ வெயிட் பண்ணும்போது ஹீரோன் வந்த உடனே உன்னை போட்டு அடி அடி நடிக்கிறா. டேய் என்ன எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன் ஃபேமிலியே நான் சும்மா விட மாட்டேன், உன் அப்பா என்ன பண்ணாரு என் அப்பாவை அப்படின்ற மாதிரி மிரட்ட. அப்போதான் கூ கேட்குறான் என்னோட அப்பா என்னடி உன் அப்பாவை பண்ணாரு, அடிபட்டுச்சுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, என் அப்பாட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கூ சொல்லும் போது அங்கே வந்து லூச்சன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த டிராகன் கிங்ன்ற பேர்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்களா, என்ன இந்த பேர்லாம் சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ எதனா பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம இருன்னா டே என்னடா சொல்லிட்டு இருக்க, என் அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, உங்கள் அப்பாவை வேற காணும்னு சொல்கிற, சரி ஃபோன் பண்ணி பேச அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கூவும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா கால் எடுக்க மாட்டுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த கூவோட அப்பாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அதுவும் எந்த மாதிரினா இவருக்கு மந்திரம்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு ஆளை அவரே கட்டி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அவரால் ஒன்றுமே முடியல, ஃபோன் எடுத்து கூட பேச முடியல. அங்கே அவர் பார்த்தா முன்னாடி ஒருத்தர் மாஸ்க் போட்ட மனுஷன் நின்றுட்டு இருக்கான். அவன் தான் அவங்க அப்பாவை இப்படி அடிச்சு போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் யார் மூலியமாக இப்படி பண்ணுறான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம இன்னொரு பக்கம் உன் அப்பா கால் எடுக்கலன்னா அப்போ எங்கள் அப்பாவை அடிச்சு போட்டதோ அதே பர்சன் தான், உன் அப்பாவை கடத்தி வச்சிருக்கதோ அதே பர்சன் தான் நினைக்கிறேன், இதை நம்ம கண்டுபிடிச்சாக்குன்னு சொல்லும் போது கரெக்டாக ஜியா வருவா. அக்கா எங்கே போகிறீங்க, நானும் உங்கள் 2 பேர் கூட வரவா, இல்லை நீங்கள் எதனா டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கேள்வி கேட்க இதை கூ பார்த்துட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை, டிராகன் கிங்குக்கு என்ன ஆச்சோ அதுதான் எங்கள் அப்பாவுக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் வளர போக இருன்னொன்னே இல்லை ஜியா சின்ன பொண்ணு, அவளை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடக்கூடாது, அதை நம்மளே தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் போய் சொல்கிறா. என்ன ஜியா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கா, உன் அக்கா வந்து உன்னை டேட் பண்ணிட்டு இருக்கம்மா, அதனால கொஞ்சம் வெளியே போகலான்னு ட்ரை பண்ண, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே உண்மையை சொல்லாதற அவகிட்டன்ற மாதிரி மிரட்டி வைக்கிறா. ஜியா உடனே ஓ அக்கா இது இந்த அளவுக்கு போயிடுச்சா, சரி ஓகேக்கா நீ ஒரு வாட்டி அப்பா அம்மாவை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல இவன் மூலியமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஜியா பேச நம்ம இருணும் போய் சொல்லிட்டோம் பண்ணி தானே ஆகணும், சரி தங்கச்சி வேற கூப்பிட்றாளின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நிற்கும் போது இந்த கூ வந்து இரண்டு அம்மா அப்பாவுக்கு நிறைய கேர் எடுத்து பண்ணணுன்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் ஜியா பார்த்து இன்னும் மாப்பிள்ளையாவே ஆன மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்க ஈரனோ இதெல்லாம் போய் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே கூவா இருந்தாலும் உண்மையான கேரக்டர் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னோட அம்மாவும் அப்பாவும் வராங்க, வந்துட்டு கூவை பார்த்தோன்னே அன்னைக்கு உன்னை ஃபங்க்ஷனில் பார்த்தோமே நீ தானே அவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாலாம் கேட்குறாங்க, அம்மா உங்கள் ஃபேமிலிலாம் எந்த இடத்த சேர்ந்தவங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. உன்னை அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேர் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவனும் அவங்க அப்பாலாம் எவ்வளோ மந்திரவாதி அப்படின்றதெல்லாம் சொல்ல போவானா ஈரனு தொடையை பிடிச்சி கிள்ளிட்டு அதெல்லாம் சொல்லாதரா பொய் சொல்கிறா அதெல்லாம் தெரியாதரா அவங்களுக்குன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அவனும் போய் சொல்லிட்டு இருப்பானா. இதை வந்து ஈரனோட அம்மாவும் அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரனும் சரிப்பா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போக ஈரனோட அம்மாவும் சரி பார்த்து போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஜியா அங்கேவா தான் இருப்பா. நம்ம ஹீரோயின் தான் கூவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் நிப்பாட்டுறா. அப்பா இவனோட அப்பாவுக்கும் சரியான ப்ராப்ளம் தான் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் இவனோட அப்பாவுக்கும் ஆயிருக்கு, இவங்க அப்பாவனால உங்களுக்கு எந்த அடியும் படலன்ற மாதிரி சொல்ல ஹீரோனோட அப்பாவுக்கும் இது என்ன ப்ராப்ளம்ன்றது புரியுது. அப்போ கூ ஒன்னே சரி இப்போ என்ன பண்ணுறது, என் அப்பா எங்கே தொலைஞ்சு போனாருன்னு தெரியலையே அங்கிள்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும், என்னமோ நம்ம 2 ஃபேமிலியை வந்து அவங்க பிரிக்கணுன்றதுக்காகவே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் ஹீரோனோட அப்பாவும் கூவோட அப்பாவும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. இப்போ நம்ம ஹீரோன் வந்து அவகிட்ட ஒரு மெடல் மாதிரி இருக்குது, அது ஒரு பேட்ச் மாதிரியும் சொல்லலாம், அதை எடுத்து காட்டி
பேசிகிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இந்த மாஸ்க் போட்ட மனுஷன் யாரை பார்த்து வணக்க வைக்கிறான் பாருங்க, இந்த யுவான் இருக்கால அவளை பார்த்தான். இந்த யுவானை வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து போட்டிருப்பாங்களே அவளையும் அவங்க அப்பாவையும். அப்போ ரொம்ப அழுதுருப்பா. அவள் முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து பேசியிருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது, இந்த கிஃப்ட் பேக்கில் நீங்கள் ஒரு பெரிய வில்லன் மாதிரி இருப்பீங்க, நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓகே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் கிட்ட பேசியிருப்பா. அதாவது ஒரு மேஜிக் பவர் மாதிரி வந்து இதில் வேற ஒரு சிஸ்டம் பவரை வேற கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் இவளுக்கு இந்த மாஸ்க் மேன் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து வந்து ஒரு கேரக்டர் அவனை வச்சு இப்போ இவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த யுவானும் கரெக்டாக ஹீரோயின் வேற அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கூவாங்க வந்து நின்று கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த யுவான் ஒன்னே உனக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பேட்ச் காமிச்சிருப்பாள் அங்கே கூ கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த பேட்சை வச்சு இப்போ மறுபடியும் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த பேட்சை காமிச்சு கூ கிட்ட சொல்லியிருப்பா, இது எங்கள் அப்பா எங்கே போனாலும் இதை வச்சு நான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே கூ கிட்டேயும் ஒன்று இருந்திருக்கும், இதில் வந்து என் பிளட்டை விட்டுனா கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லி காமிக்க அங்கே ஹீரோனா இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன், இதை வச்சு உங்கள் அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்ல உடனே கூ வந்து வெயிட் பண்ணாமல் வேகமாக அவன் கையை வந்து கடிச்சு அதில் இருக்க பிளட்டை எடுத்து அந்த பேட்ச் மேலே, அதாவது அந்த மெடல் மாதிரி இருக்குல்ல அதில் வைக்கவும் அது வந்து அந்த அவங்க அப்பா இருக்க டேரக்ஷனை காமிச்சிருக்கோம். அது மூலியமாக தான் இங்கே வந்திருப்பாங்க. கூவோட அப்பா ஒன்னே இங்கேருந்து போயிடுறா, அவள் வந்து ரொம்ப மோசமானவா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆளுங்க அவங்க கிடையாதுன்ற மாதிரி அப்பாவை வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பவரே போயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல அவன் வந்து அடங்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோன் வந்து சுடுறா, அந்த புல்லட் பாட்டுமே அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஹீரோன் நல்லா என்ன பண்ணணுன்னே தெரியல. இந்த யுவானா அவனை சாதாரண ஆளுன்னு நினைக்காத, சிஸ்டம் மூலியமாக வந்தவன், எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி இவ்வளோ உண்மையெல்லாம் வளரிட்டு இருக்கா. இங்கே கூ வந்து அடிக்க போனால் அந்த மாஸ்க் மேன் சும்மா இல்லாமல் அவன் கூவையும் போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்கான். அவனை அடிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஹீரோன் கிட்ட வந்து நீ வந்து என் மேடம்க்கு தொல்லை கொடுக்குற, உன்னையை கொண்டுடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அப்போ எங்கேருந்து இவ வந்தானே தெரியல, ஒரு வாட்டர் கேனை தூக்கி அவன் மண்டில் அடிக்கிற அந்த சியா, என் அக்காவை நீ அடிச்சோன்னு உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மீறி நீ அவ்வளோ எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லல. அப்போ அந்த மாஸ்க் மேன் இல்லை, அப்போது நீ அவ்வளோ தைரியமானாலா, சரி அப்போ உன்னையை கொண்டுட்டு உன் அக்காவை அதுக்கப்புறம் நான் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சியா கிட்ட வரும்போது கு ஒன்னே அவள் சின்ன பொண்ணு அவகிட்ட போவாது உன்னை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிக்கும் போது நம்ம இரண்டு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் அடிபட்டு இருக்கும், அதனால அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ உடனே ஜியா வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா கூவோட அப்பாவை போயிட்டு அங்கிள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றின ஸ்டோரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டை கழட்டி விட்டுட்டு இருப்பா. அவர் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது அப்போ ஜியா சொல்கிறேன், என்னோட லவ்வால் நான் ஒரு பிஸ்கெட்டை ரெடி பண்ணுவேன், அந்த பிஸ்கெட் வந்து நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுக்கும் சாப்பிட்டா, நான் ஒரு ரொம்ப லக்கியான பொண்ணு, இதை சாப்பிடுங்க உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க சான்ஸ் இருக்குது அங்கிள், நீங்கள் போயிட்டு அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை வந்து அந்த அங்கிளுக்கு கொடுக்க அவர் அதை சாப்பிட்டோன்னே இவ கையில் அப்படி என்னதான் பவர் இருக்குன்னு தெரியல, அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டோன்னே அவ்வளோ எனர்ஜி வருது. எந்திரிச்சு அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்தவர் போயிட்டு வந்துட்டேன்டா என்னோட பவர் திரும்ப வந்துருச்சுன்னு நிற்கா. இதை பார்த்து நீ கூக்கி ஷாக்கு, அப்பா எப்படிப்பா உங்களோட பழைய சக்தியெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அது எப்படி ஒரு சாதாரண பிஸ்கெட்டை சாப்பிட்டா எனர்ஜி வந்துருமா, சியானா அவ்வளோ லக்கியானாலா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. உடனே வந்து இந்த அங்கிள் இருக்கார்ல அவர் அந்த மாஸ்க் மேனை போட்டு அப்படி வெளுத்து விடுறாரு. அவர் அடிக்கிற அடியும் ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கு. அந்த மாஸ்க் மேனை வந்து அங்கேருந்து அழிஞ்சு போயிடுவான் போல, அப்படி போயிடுறான். அழிஞ்ச ஒரு நிமிஷத்தில் அவரால் சந்தோஷம் கூட பட முடியல. அதுக்குள்ளே அவருக்கு ஹார்ட் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம இன்னும் என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்துட்டு இருக்க ஜியாவை பார்த்து ஒன்னே ஹீரோன்னு கேட்குறா, ஆமாம் நீ எப்படி வந்த ஜியா எங்க அப்படின்னு கேட்க ஜியா சொல்கிறா, என் ஷூவை நான் போட்டு அது காட்டுற டைரக்ஷன் வழியாக வந்தேன்னு சொல்ல இங்கே கூவும் நம்ம ஹீரோனை மாற்றி பார்த்துக்கிட்டு ஷூவை பார்த்து வந்தாளா, இது என்னடா இவ்வளோ லக்கியான பொண்ணாக இருக்கா அவ, நம்ம வந்து பவரை வச்சு கண்டுபிடிச்சி வந்தா அவள் ஷூவை போட்டு வந்திருக்கா பாருன்ற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த யுவன் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் வெளியே போனதுக்கப்புறமா இந்த யுவனுக்கு வந்து சொத்து தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கா. அதனால அப்பா செத்தாலும் பரவாயில்ல, அப்பா உங்ககிட்ட இருக்கிறதுல என் பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பா கொஞ்சம் பயப்படுறாரு. இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அவங்க அப்பாவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் அடிச்சு அந்த டாக்குமெண்ட்ல வச்சிடுறா. அதை வச்சுக்கிட்டு அவருக்கு இதுக்கு மேலே என்ன ஆனா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்காம போயிடுறாள். அவங்க அப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டத்துலேயே இறந்துடுறாரு. இவ்வளோ கேவலமான பொண்ணையாக வளர்த்து வச்சிருக்கோம், ரொம்ப கெட்ட எண்ணத்தோட வளர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் இருக்கிறாரு. வெளியே பொண்ணுன்னு அவன் அந்த சிஸ்டம் கிட்ட மறுபடியும் பேசி அந்த மாஸ்க் மேன் இறந்துட்டான், என்கிட்ட தான் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சு எனக்கு இன்னும் 2 மோசமான வில்லன்களை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்ல அந்த சிஸ்டமும் இன்னும் 2 பேரை கொடுக்குது. இதை பார்த்து அவளும் சரி இவங்க என்ன அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 பேரும் இவகிட்டே ஒரு பிளானை சொல்கிறாங்க இந்த யுவன் கிட்ட, இந்த மாதிரி நீ பண்ணு நல்லா டெவலப் ஆயிடுவ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு வரோன்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த அங்கிள் எல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, ஹீரோயின் கு ஜியாலாம் அவங்கள யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஹீரோனோட வளர்த்தப்பா கிட்ட தான். அவரும் பார்த்துட்டு இது ரொம்ப மோசமான நிலைமையை போயிட்டுருக்குன்னு சொல்ல நம்ம இன்னும் ஆமாப்பா
என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் ஏதோ ஒரு சிஸ்டமை வச்சு தான் இந்த கேம் எல்லாம் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது ஹீரோனோட அப்பா ஒன்னே எனக்கு இதெல்லாம் தெரியுமா, நானும் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நீயும் சியாவும் இங்கேருந்து போங்க, இந்த பிரச்சனையில் தலையிடாதீங்க, கொஞ்சம் இதை ஃப்ரீயாக விடுங்க, ஏன்னா நீங்கள் 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, கொஞ்சம் வீட்டில் போயிருங்க, அப்பா வந்து இவனுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே, ஒரு ஃபேமிலி ரிலேஷன் தானே, அதனால கூவோட அப்பாவை ஹீரோனோட அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனையும் சியாவையும் மட்டும் அங்கேருந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோனோட உண்மையான அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் போயிடுச்சு, கம்பெனியில் எல்லாம் லாஸில் போயிட்டுருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை கேட்டோன்னே ஷாக் ஆகுறா. ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல அங்கே இப்படி ஆனதெல்லாம் தெரிஞ்சோடனே அப்போ சியாவுனே ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறா. அவள் தான் லக்கியான பொண்ணாச்சு, அவள் கையில் எடுத்தோடனே கண்டுபிடிச்சி ஒன்று சொல்கிறா, அக்கா இதில் ஒரு க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன், இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கம்பெனியை திரும்ப ஒரு பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரலான்னு சொல்ல நம்புறேன்னா என் தங்கச்சி ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் நினச்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு யாரும் அங்கே வந்து ஏதோ புகையாக போடுறாங்க. அங்கே கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இங்கே ஃபேமிலியாக பயந்துட்டு உடனே சோஃபாக்கு பின்னாடி போயிடுவாங்களா, அங்கே பார்த்தா ஒரு கூட்டமே வந்துட்டு இந்த வீட்டில் யார் அந்த பொண்ணை நாங்கள் பார்க்கணும், ஷென்னுன்ற பொண்ணு பார்க்கணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்னே அங்கே சியாவை பார்த்து அப்பா அம்மாவை பின்னாடி சோஃபா பின்னாடி வச்சுக்கோ, வெளியே வந்துடாத, அக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்னே அங்கே போயிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருப்பா. நான் வந்து ஷென் கிடையாது, இந்த ஃபேமிலியோட அடாப்டட் பொண்ணு தான், ஆனால் எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதனா ஹெல்ப் என்ன சொல்லுங்கள் நான் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு பேச இதை பார்த்த அப்பாவும் என் பொண்ணு மாட்டிக்கிட்டாலே என்ன போதுன்னு தெரியன்ற மாதிரி பார்த்துட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரவுடி கேங்லேருந்து ஒருத்தே வந்து நம்ம ஹீரோயின் அழகில் மயங்கி அவன் ஹீரோயின் கிட்ட வந்து பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டச் பண்ணும்போது நம்ம ஹீரோன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வில்லன்னு சொல்லவே கூடாது, ஏன்னா நீ சீரியஸாகவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க திங்ஸே எடுத்து அவன்கிட்ட இருக்க பொருளையே எடுத்து அவனே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிடுறா. இப்படியாடா கேர்லெஸ்ஸாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபைட் ரொம்ப அதிகமாகுது. ஹீரோயினும் ஃபேமிலி வந்து வெளியே போக சொல்கிறா. அவங்களும் வெளியே போயிடுறாங்க. லைட்டை உடனே ஆஃப் பண்ணிடுவாளா. அப்போ திடீர்னு எங்கேன்னு தெரியல பேட்மேன் மாதிரி ஒருத்தன் பாஞ்சிக்கிட்டு உள்ளே வந்து அந்த ரவுடிங்லாம் அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அட பாவி என்னடா நீ பாட்டுக்கு ஃப்ளை மவுஸ்ன்ற பேரில் வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கா, ஏன்னா அவன் அந்த பேர் சொல்லிட்டு தான் வந்து அடிப்பான். உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, மாஸ்க் போட்டால் உன் மூஞ்சி தெரியாதா, நீ தான் நல்லா தெரியுதே, நீ தான் லூச்சன்னு சொல்லிட்டு பேட்மேன் பெரிய கெடுத்துட்டியடா லிட்டில் மவுஸ்ன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு லூச்சன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்கே வீட்டுக்கு வெளியே ஹீரோனோட அம்மாலும் ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, உள்ள மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கூ வருவான். கூ வந்தோடனே என்ன சென் பேபி மாட்டிக்கிட்டாளா, இன்னும் அவளை கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ளே எப்படி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி போய் அவளை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வெளியே புலம்பிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோனோட அப்பா அங்கே வராரு. அவளை என்ன நினைச்சிங்க, அவள் நான் வளர்த்த பொண்ணு, அவள் ரொம்ப தைரியமானவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து ஹீரோனோட வளர்த்தப்பா அவர் யாருன்ற உண்மையெல்லாம் அந்த ஃபேமிலி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து தப்பிச்சு வெளியே வந்துருவா. நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோனோட வளர்த்தப்பாவும் சூப்பர்மா அப்பா சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சந்தோஷமா கை அப்படி காட்டிகிட்டே இருக்கும்போது இந்த கூ ஒன்று எமோஷனல் ஆயிட்டு ஐயோ ஷென் பேபி நான் ஒன்று பார்க்க மாட்டேன்னு நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு தெரியுமா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி ஹீரோனை கட்டிப்பிடிக்க வேகமாக வர ஹீரோனே டே போதும் நிறுத்துடா, நான் எப்படா சொன்ன உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி புலம்புற, கொஞ்சம் தள்ளி போடா பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ அங்கே எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேட்மேனும் அவன் மூஞ்சில் இருக்க மாஸ்க் கழட்டி நான் பேட்மேனு சொல்ல வரல, என்னோட பேர் லிட்டில் மவுஸ்ன்னு தான் வச்சுக்கிட்டேன், ஆனால் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, அதான் என் மூஞ்சி காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கும்பலாக எல்லாருமே ஃபேமிலி மீட்டிங் போடுறாங்க. நம்ம ஹீரோனும் இது கண்டிப்பாக காரணம் இந்த யுவான் தான், அவளை எதுனா நம்ம பிடிச்சே ஆகணும், முதல்ல நம்ம கம்பெனி நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும், அந்த எவிடன்ஸ் எல்லாம் கம்பெனியில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஹீரோனோட வளர்த்த அப்பா, ஹீரோனோட சொந்த அம்மா அப்பா, கூவோட அப்பா, அது மட்டும் இல்லாமல் லூச்சன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து இந்த பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மாவும் அப்பாவெல்லாம் ஹீரோனோட வளர்த்த அப்பாவை பார்த்து நீங்கள் பொண்ணு நல்லா வளர்த்துருக்கீங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த யுவான் வந்து அவளோட கம்பெனி எவ்வளோ நல்ல ப்ராஃபிட்லாம் கெயின் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத அவள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போ அவளோட அடியாளுங்க 2 பேர் வந்து நேற்றுக்கு அடுத்த போன இடத்துல எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் இந்த பிளானை வந்து கரெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த யுவானும் சரி இருக்கட்டும் வெளியே போய் பார்த்துக்கோங்க இந்த பிரச்சனை வராத மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜியாவும் அதுக்கப்புறம் லூ சென் கு 4 பேரும் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே வந்துடுறாங்க. யுவானோட கம்பெனிக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போகன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மட்டும் கரெக்டாக ஒரு மீட்டிங் போகிற மாதிரி போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. அந்த மீட்டிங்கில் போனால் அது என்ன கிடைக்குமோன்னு பார்த்துக்கிட்டு அங்கே 3 பேருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாளா. அங்கே போய் உட்காந்தா ஏதோ தீவிரமான மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப முக்கியமான இடம் போல இருக்கு. அப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தர் இந்த ஐபேட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பானா, அது நம்ம ஹீரோயின் ஒன்று இதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு எடுக்கிறா. அங்கே சாதாரண ஒர்க்கர் பண்ணுற மாதிரி அவ்வளோ அதை ஒர்க் பண்ணுறேன்ற பேரில் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் போல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் எடுத்துடுறா. இந்த எவிடன்ஸே போருமேன்னு சொல்லிட்டு அவளோட கேங் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறா. இதை வந்து லூ சென் கு எல்லாம் பார்த்துட்டு இதுவே நமக்கு போதும், நம்ம சீக்கிரமாக அவளை போய் அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.
அந்த நேரத்தில் ஜியாவை வேற மாற்றி மாற்றி 2 பேரும் பிடிச்சி நான் தான் ஜியாவை கேர் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனை விட்டுட்டு இவனுங்க 2 பேரும் ஜியாவை பிடிச்சிக்கிட்டானுங்க. ஜியா ஒன்னி போதும் நம்ம சண்டை போட வேணாம், நம்ம சீக்கிரம் போய் நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்கே ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோனும் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து வருவாள். அப்போ 4 பேரும் மீட் பண்ணிட்டு சரி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்குள்ள இந்த யுவானோட அடியாளுங்க 2 பேர் இருப்பாங்களே சிஸ்டம்லேருந்து வந்தவங்க, அவங்க வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. எப்படி உங்களால் தப்பிக்க முடியும், உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் வந்து சிஸ்டம்லேருந்து வந்தவங்க தான், எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்கள் சிஸ்டமுக்கும் சில டைம் பக் ஆகும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் லாஜிக்காக பேசுகிறாளாமா. அப்போ அவனுங்க ஒன்னே அது என்னதான் ஆகுதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோனை சுட போக ஹீரோயின் சொன்ன பக்கு கரெக்டாக அந்த டைமில் நடந்துருச்சு போல். அவன் சுட்ட துப்பாக்கிலேருந்து புல்லட் வரல, ஃபுல்லாக வந்து பபிள்ஸாக வந்துட்டு இருக்கு. அவனுக்கே ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரி அவங்களே வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டு மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டமில் வந்து வந்த ஒரு கேரக்டர் தானே. இது நடந்த உடனே இப்போ ஆஃபீஸில் வந்து செக்யூரிட்டிக்குன்னு யாருமே இல்லை. 4 பேரும் போயிட்டு இந்த யுவானை இப்போ பிடிக்கிறாங்க. அந்த யுவான் ஒன்னே ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்கன்னா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்களா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவையும் குவோட அப்பாவையும் இறக்குறாங்க. அதாவது உண்மையான அப்பா கிடையாது இவங்க 2 பேரும், சிஸ்டம்லேருந்து வந்த லாஸ்ட்டாக வந்து 2 கேரக்டர். இப்போ உங்களை பார்த்து அடிக்க போகிறேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் அவங்க பவரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோனுக்கும் கூக்கும் தெரிஞ்சிச்சு இது உண்மையாகவே நம்ம அப்பா இல்லை சிஸ்டம்லேருந்து வந்த கேரக்டர் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் அடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கூலாம் வந்து உண்மையாகவே அந்த பவர்ஃபுல்லான அப்பா கிட்டேருந்து பிறந்து வந்தானே அவனுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்கும்ல அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க எனர்ஜி போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சியா உடனே என்னோட லவ்வால் மேக் பண்ண பிஸ்கெட்டை உங்களுக்கு தரேன், சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா சண்டை போடுங்கன்ற மாதிரி கொடுக்க கூ ஒரு பக்கம் அதை சாப்பிட்றான், ஹீரோயின் ஒரு பக்கம் அதை சாப்பிட்றான். அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்ட உடனே மறுபடியும் எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து கூவோட அப்புக்கு அந்த பவர் கிடச்சதோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் அந்த பவர் கிடச்சி 2 பேரும் செம பவர் போட்டு யூஸ் பண்ணி மேஜிக்லாம் பண்ணுறாங்க. அந்த பவர்னாலே இந்த சிஸ்டம்லேருந்து லாஸ்ட்டாக வந்த 2 கேரக்டரும் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த சிஸ்டமும் எல்லா கேரக்டரும் முடிஞ்சிருச்சு, இனிமே என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அதுவும் அவங்க டெத் ஆயிடுச்சா அடுத்த நிமிஷமே இந்த போலீஸ்லேருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. என்னன்னா ஹீரோயின் ஆல்ரெடி அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாள், அதை லூச்சன் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அவங்க வந்து நீ பண்ண தேவையில்லாத வேலைக்கெல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போக இவளா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா சிஸ்டம்னு புலம்பிட்டு இருக்கா. ஆனால் அந்த சிஸ்டம் கொஞ்சம் கூட அவட்ட பேசல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே இப்போ சால்வ் ஆயிடுச்சு. அவளையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவள் பண்ண தப்புக்கு ஃபுல் தண்டனை தான். இவங்க 4 பேரும் ஜாலியாக இருக்காங்க, எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. ஜியா உடனே அக்காவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, எல்லா அக்காவால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஜியா கேட்குறா அக்கா இனிமேல் எந்த சண்டையும் இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு இந்த சண்டை போடுறதே பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது உடனே அங்கே கூ வந்துட்டு ஜியாவை பார்த்து ஜியா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசாமல் ஜியா கிட்ட பேச இதில் வேற இந்த லூச்சனும் அதையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜியாக்கு என்ன சொல்லணும்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஹீரோயின் உடனே டேய் தள்ளி போங்கடா, என் தங்கச்சிக்கெலாம் வேலை இருக்குது, உங்கள் 2 பேரையும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தங்கச்சி கூட்டிகிட்டு போக அப்போ ஜியா உடனே அக்கா நானும் சும்மா அவங்கள வம்பு இழுத்துட்டு இருக்கேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பின்னாடி இந்த 2 பேரும் என்ன வம்பு இழுக்கிறீங்களா, அவங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்லையாடின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ உடனே இந்த கூ என்ன பண்ணுறான்னா இந்த பொக்கேவை நீயே வச்சுக்கோ வந்தா அப்படின்னு கொடுக்க அப்போ லூச்சன் சொல்கிறான் டேய் இதை என்கிட்ட கொடுக்குற, இதை நீயே வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி வேண்டா வெறுப்பா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிராகன் கிங் பேலஸ்ல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இத்தனை நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோனோட அப்பாவும் கூவோட அப்பாவும் 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. 2 பேரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போதும் ஹீரோனுக்கும் கூக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கடைசியாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அதுவே நமக்கு போதும், இதுக்கு மேலே இவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி கூவும் நம்ம ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோனோட அப்பா இருக்கார்ல உண்மையான அப்பா அம்மா அவங்க வந்து அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் இந்த கம்பெனியோட பொறுப்பெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோனா எல்லாம் என் தங்கச்சி பார்த்துப்பா நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போவும் தங்கச்சியை நம்பி தான் நம்ம ஹீரோன் வந்து எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாள். அதுக்கு சியாவுமே அவங்க அக்காவை பார்த்து எந்த கோவமும் படாமல் அவங்க அக்காவுக்காக எப்பயுமே நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், எப்பயுமே நீ சொல்கிறத கேட்பேங்க்கா, நான் என்ன உன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் அவங்க அக்கா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா. இப்படி ஒரு எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறொரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.